ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நோயாளிகள் கூட வர பார்வையாளர்களுக்கும் டேக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கட்டி அனுப்ப போகிறாங்க. ஒரு நோயாளி கூட பார்வையாளர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு 4 கலரில் டேக் கையில் கட்ட போகிறாங்க. இந்த டேக் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர், ப்ளூ கலர்னு அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சிகிச்சை பெறுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரில் அவங்க டேக் கையில் கட்டி அனுப்புவாங்க. முதல்ல இது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இது தொடங்கியிருக்காங்க. 15/11/2024 இன்னிலிருந்து. அதே போல் ராஜீவ்காந்தி அரசுமனை ஜிஹெச்லேயும் இது நடைமுறைப்படுத்த போகிறாங்க. என்னென்னா உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே அவங்க என்ன சிகிச்சைக்காக வராங்க, உயர் சிறப்பு அறுவை சிகிச்சை, ஏதாவது சர்ஜரி அது மாதிரி விஷயங்களுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரீன் டேக் கொடுத்துருவாங்க. தீவிர சிகிச்சை அதுக்காக இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் டேகு, உயர் சிறப்பு சிகிச்சைக்கு எல்லோ கலர் டேகு, பொது மருத்துவ பிரிவுக்கு ப்ளூ கலர் டேக் கொடுத்துருவாங்க. கூட யார் யார் வராங்களோ அவங்களோட பேர், நோயாளியோட பேர், இதோட டீட்டெயில்ஸ் எழுதி ஒரு ஐடி கார்டு மாதிரி கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் டேகை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது படிப்படியாக பார்த்தீங்கன்னா 36 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் 37 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், 320 வட்டார அரசு மருத்துவமனைகளையும் விரைவில் இதை செயல்படுத்த போகிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் அன்வான்டாக இருக்கிறவங்க உள்ளே நுழைய முடியாது. பார்வையாளர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மெட்டல் டிடெக்டர் வைக்க போகிறாங்க. அதிகப்படியான சிசிடிவி வைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வந்திருக்கு. இனிமேல் அதுவும் கண்டிப்பாக அதிகப்படுத்துவாங்க. ஓபி பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் இருக்குது. இதனால் கூட்டம் நிறைய வருதுனால இந்த மெட்டல் டிடெக்டரும் சிசிடிவியும் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நாளை 2 நாள் நடக்க போகுதுங்க. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 16லிருந்து 17 2 நாள் மட்டும் நடக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்குள்ள இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிடுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் 2 மாதமே ஃபுல்லாகவே அவங்க அந்த பட்டியலை தயாரிப்பாங்க. இதற்காக ஒவ்வொரு மாதமும் அந்த நவம்பர், டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் பப்ளிக்கு முகாம் நடத்துவாங்க. இதில் தான் இந்த புதுசாக சேர்றவங்க பேர் நீக்கம், பேர் சேர்த்தல், அதாவது முகவரி மாற்றம் இதெல்லாம் செய்யறதுக்கான இந்த முகாமில் போய் நம்ம பயனடைஞ்சுக்கலாம். இது நாளைக்கு சாட்டர்டேவும் சண்டே 2 நாள் நடக்குது. யாராச்சும் பேர் சேர்க்கணும், நீக்கணும் அப்படின்னா இதை போய் பயன்படுத்திக்கங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டு சாவடிகளிலும் இது நடக்கும். இந்த முகாம் நடக்கும். நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்துலேயே இந்த முகாம் நடக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா voters.eci.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சென்னை ஐசிஎஃப்ல 2 வந்தே பாரத் தயாரிக்கிறதுக்கான கோரிக்கையை ரயில்வே வாரியம் உத்தரவிட்டிருக்காங்க. வந்தே பாரத்துக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கான தேவை அதிகமாக இருக்குது. ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் இந்த சென்னை ஐசிஎஃப்லேயே தயாரித்து இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 வந்தே பாரத் தயாரிக்கிறதுக்கு ரயில்வே வாரியம் உத்தரவிட்டிருக்காங்க. சதன் ரயில்வே பயன்படுத்துறதுக்காக இன்னும் 2 வந்தே பாரத் தயாரித்து இங்கே பண்ண போகிறாங்க. வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா 8 பெட்டிகளில் தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் 16 பெட்டிகள் இப்போ கூடுதலாக இணைக்க போகிறாங்க. அதாவது சென்னை டு திருநெல்வேலிக்கு 16 பெட்டிகள் இணைக்க போகிறாங்க. 8 பெட்டிகளில் 596 பேர் தான் அதில் பயணிக்க முடியும். இப்போ அது டபுளாக மாறப்போகுது. 16 பெட்டிகளாக மாற்ற போகிறாங்க. அதுக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவிலே வரும். இந்த பெட்டிகள் தயாரிக்கிறீங்களா, இந்த 2 வந்தே பாரத் தயாரிக்கிறாங்க இல்லையா, இது 20 பெட்டிகளாக இருக்கும். அதாவது 8ல் இருந்தது 16 ஆச்சு. இப்போ 20 பெட்டிகளில் வந்தே பாரத்தாக தயாரிக்கிறாங்க. இந்த 2 பெட்டிகளும் ஐசிஎஃப் தயாரிச்சுட்டு இது எங்கே விட போகிறாங்க அப்படின்ட்டு கூடிய விரைவிலே அறிவிப்பு வெளியிடப்படும்.